வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அரசியல் ஆண்மை இருந்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியும் இல்லாமல் திமுக தனியாக போட்டியிட தயாரா? டெபாசிட் வாங்க முடியுமா என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் திமுகவினருக்கு சவால் விட்டுள்ளார். ஸ்டாலினுடைய பி டீமாக இருக்கும் OPS, தினகரன் உள்ளிட்டோர் அதிமுகவை அழிக்க பல்வேறு திட்டங்களை போட்டதாகவும் அவையெல்லாம் பியூஸ் போன பல்பாக தோற்று போய்விட்டது என்றார். 10 கட்சி கூட்டணியை வைத்துக் கொண்டு மிதப்பில் திரியும் திமுக ஆட்சி இன்னும் 20 அமாவாசைகள் தான் என பேசினார் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். பன்னீர்செல்வம் அவர்கள், அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற தினகரன் போன்றவர்கள் எங்களை ஒழிப்பதற்கு, நம்மை ஒழிப்பதற்கு என்று பல்வேறு திட்டங்கள் போட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் என்ன ஆனது என்று சொல்லி நேரத்தை பியூஸ் பண்ண பல்பாகி போயிடுச்சு. அதை செய்வேன் இதை செய்வேன் எங்க இருக்கணுமோ அங்க இல்ல அவங்க. ஆனால் இங்க இருக்கிற திமுக தோழர்களை அரசியல் ஆண்மை இருந்தால் எந்த கூட்டணி இல்லாமல் தனியாக நீங்கள் போட்டியிட தயாரா? நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. யாருக்கு எத்தனை தொகுதி, எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என சென்னை அண்ணா அறிவாலயமே பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை நகர திமுகவினர் TVS கார்னர் பகுதியில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தற்போதே வாக்கு சேகரிக்க தொடங்கிவிட்டனர். தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் அனைத்து பகுதிகளிலும் திண்ணை பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தென்காசி அடுத்த சாம்பவர் வடகரை திமுகவினர் வீடு வீடாக சென்று தென்னங்கன்றுகளை வழங்கி திமுகவின் சாதனை துண்டு பிரசுரங்களையும் திமுக தலைவர் ஸ்டாலினின் உருவம் பொறித்த ஸ்டிக்கர்களையும் வீட்டின் சுவற்றில் ஒட்டியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திமுகவினர் சீனா ராக்கெட்டை வைத்து நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்தது தேச துரோக செயல் என்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதற்காக திமுகவினர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். பிரதமர் மோடி MGR ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்ற அவர், திமுக அமைச்சர்கள் அனைவரும் ஊழல் அமைச்சர்கள், முதலில் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றார். இந்தியாவினுடைய ராக்கெட் தளம், பாரத தேசத்தினுடைய பிரைடு, நம்மளுடைய நாட்டினுடைய ப்ரைடு, அதில் அதுவும் குலசேகரப்பட்டினத்தில் வந்திருக்கிறது. நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய புகழை தான் நாம் சொல்லணும் வெளியே. அதை விட்டுட்டு சைனா கொடி போடுறது இது தேச துரோகமாக தான் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் எந்த திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அதனை செயல்படுத்தவில்லை என்பதை பிரதமர் தெளிவாக சொல்ல வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக வாக்காளர்கள் தங்கள் பக்கம் சாய்வார்கள் என்ற அல்ப ஆசையில் பிரதமர் மோடி MGR ஜெயலலிதா குறித்து பேசியதாக விமர்சித்த கார்த்திக் சிதம்பரம், அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்பது வெறும் காட்டு கத்தல் மட்டுமே என்றும் அதனால் எந்த பயனும் இல்லை எனவும் கூறினார். மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசாங்கம் அதை அமல்படுத்த தயங்குகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதை சொல்லாமல் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைப்பதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். முன்னாள் முதல்வர்கள் MGR அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் பற்றி பேசியது அவருக்கு ஒரு அல்ப ஆசை. ஓரிரு நாட்களில் பாஜக OPS TTV கூட்டணி முடிவு எட்டப்படும் என தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் கூறியிருக்கிறார். தனித்து போட்டியிட வாய்ப்பில்லை என்ற அவர் மீண்டும் பிரதமராக மோடிதான் வர வேண்டும் என்றும் தென் மாவட்டங்களில் எந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட தயாராக உள்ளதாகவும் கூறினார். எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களோட இறுதி பாத யாத்திரை அது பாரதிய ஜனதா கட்சியை ஒரு பெரிய இதில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நம்ம ஒரே ஒன்றா தான் இருக்கிறோம். முழுமையானது 2-3 நாள் திருப்பி பாரத பிரதமர் 4ஆம் தேதி வர்றாருல்ல, அதுக்குள்ள நல்ல முடிவு எட்டப்படும் என்று. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.